உடைந்து வந்திருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சிடலாமா, பிள்ளை இல்லை, சமாதானம் இல்லை, பல காரியங்கள் நிமித்தம் சமாதானம் இல்லை. உங்க கவலை என்னவா இருந்தாலும் சரி, இப்போ ஆண்டவருடைய பாதத்துல வைத்திருக்கு. ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அது வாசிக்கிறோம். திட நம்பிக்கை, எனக்கு ஆண்டவர் போதுமானவர், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் பாராம தெரிந்திருக்கிற ஒன்று வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் சொல்லல. பெர்ஃபெக்ட் பீஸ். இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாம மன உடைந்து வந்திருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சிடலாமா, பிள்ளை இல்லை, சமாதானம் இல்லை, பல காரியங்கள் நிமித்தம் சமாதானம் இல்லை. ஆனால் அந்த வசனம் சொல்லுறது கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றிக்கொள். ரெண்டு காரியம், நம்புங்க, ரெண்டாவது கிளிங் ஆன் டு காட், பற்றிக்கொள்ளுங்க, பிடித்துக்கொள்ளுங்க. நீர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பூரண சமாதானத்தை கொடுப்பார். அது எப்படி செய்யறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன அருமையான காரியம் பாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை கவலையோட வந்திருக்கிறீங்களா? உங்க கவலை என்னவா இருந்தாலும் சரி, இப்போ ஆண்டவருடைய பாதத்துல வைத்திருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே அது செய்யும், அது செய்யும், எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி இருக்குதுன்னு சொல்றது ஜெபம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது எப்படி ஜெபம் இருக்கணும்? ஸ்தோத்திரத்தோட. ஆண்டவரே நீ செய்ய வல்லவ, இந்த நிலைமையில எனக்கு மாற்ற வல்லவ, இந்த கஷ்டமான நிலைமை சூழ்நிலையை மாற்ற வல்லவ, குழந்தையே இல்லை பிறக்காதுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த நிலைமையை மாற்ற வல்ல உம்மால எல்லாம் கூடும். அதாங்க விசுவாசம், அதான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு இறுதியான விசுவாசத்தை நீங்க செய்யும் பொழுது அங்க என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். வீட்டுக்கு போய் கூட இல்லை, இப்பவுமே ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க. இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில மக்கள் போயிருந்தாலும் அதை நம்பினாங்க. பாருங்க, நம்ம யாத்திராகம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு மருத்துவச்சிகளை பற்றி வாசிக்கிறோம். மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள், அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்கிறவங்க. இந்த ராஜா, எகிப்திய ராஜா, இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும், ஒன்றுமில்லாமல் போய் செய்யணும்னு சொல்லி பிறந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி இந்த மருத்துவச்சிகளை பிடிச்சி எபிரேயர் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க பொழுது பிரசவத்திலேயே ஆண் குழந்தை பிறந்த கொன்று போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்கு, இந்த மருத்துவச்சிகளுக்கு 2 பேருக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவர் மேலே நம்பிக்கை. ஆண்டவரையே நம்பின சகோதரிகள், உறுதியாய் பற்றி கொண்டவடையர்கள், அவரையே நம்பினவர்கள். ஆகவே அவர்களுக்கு சமாதானம் இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்தாங்க? அது செய்யவே இல்லை, காப்பாற்றினார். ராஜா பார்த்தா, என்னடா உயிரோடு இருக்கிறாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் நான் சொன்னதை செய்யலை? ராஜா எவ்வளோ அதிகாரத்தோடு கேட்டிருப்பான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, தேவ பயந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? தேவ ஞானம் கிடைச்சது. கர்த்தருக்கு பயந்தீர்களானால், ஆண்டவருக்கு பயந்தீர்களானால் தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஏற்ற ஞானம், ஏற்ற காரியம். எப்படி சொல்லணும்?
உங்கள் சுப்பீரியருக்கு எப்படி பதில் சொல்லணும், இந்த நிலைமையில் எப்படி விசுவாசிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஜனங்க, இந்த பெண்கள் சொன்னாங்க, சாதாரண மருத்துவச்சிகள், டாக்டர், அந்த ராஜாவுக்கு முன்னால் பூச்சி. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எபிரேயர் பெண்கள் பலசாலிகள், நாங்கள் போக முன்னாலே பிரசவம் ஆகிடுது, என்னால் கிடையாது, அவங்களே பிரசவம் ஆகிடுது. எப்படி சொன்னதுனால ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய முடியுது. இதான் ஞானம். ஞானம், தெய்வ பயம் வந்து என்ன உண்டாக்குது, ஞானத்தை கொடுக்குது. அதனால் எபிரேய பெண்களுக்கு அந்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட முடியல, அவர்கள் விருத்தி அடைந்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி தான் நீங்களும் நம்பணும். எங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல மாற்றி தேவனுடைய ஊழியனா லேசானது இல்லை. கட்டி எழும்பும் போது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ தெரியாது, பலவிதமான பாடுகள். அப்படிப்பட்ட பாடுகளில் ஒன்று தான் என்னுடைய அன்பு மகன் பால் தினகர் என்ற வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்தான். அவனை சின்ன வயதிலிருந்து ரொம்ப பக்தியோட கர்த்தருடைய காரியங்களை போதித்து வழிநடத்தி வந்த பொழுதிலும் உலக பிரகாரமான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு 7 வருஷம் அவன் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகிட்டான். 7 வருஷம் கண்ணீர் விட்டோம். கர்த்தர் தான் இதிலேருந்து விடுதலை கொடுக்க, யாருக்கும் தெரியாது. அழுது ஜெபிப்போம். கடைசியில் ஒன்றும் நடக்கலை, முரடானாயிட்டே போனான். அப்போது ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு வேறு வழியே கிடையாது, ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி உபவாசம் பண்ணுறது தான், உபவாசத்தோடு ஜெபிக்கிறது தான். எஸ்தரை போல ஜெபித்தா அந்த கட்டுகள்லாம் அருந்து போகும். நான் வந்து என்னை அலோவ் பண்ணுங்கள், ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்குன்னு சொன்னேன். அப்போது வீட்டில் எல்லாம் சமையல்லாம் செய்து என் மாமனார் இருந்தாங்க, டேபிள் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் தனியே போய் என்னுடைய சகோதரி வீட்டில் ஒரு அறையில் நான் காலையில் 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் இந்த ஒரு காரியத்துக்காக அழுது ஜெபம் பண்ணேன், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணேன். என்னால் உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி, எங்களால் ஒன்றும் சாயல், நாங்கள் அடித்து பார்த்துட்டோம், திருத்தி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, பட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி ஒரு வாரம் ஜெபம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணேன், ஹோல் டே ஜெபம் பண்ணேன். அடுத்த வாரம் ஜெபம் பண்ணேன், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணேன். 3 வாரம் ஆச்சு. அதன் பிறகு நாங்கள் ஊழியத்தில் ஒரு திருப்பத்தை, எங்களோடு ஊழியம் செய்த ஒரு சிலருக்கு ஒரு ஆழ்ந்த டீச்சிங்ஸ் கொடுப்பதற்காக சகோதரர் தினகரன் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 28 பேர், ஆரம்ப நாட்கள் இது, 28 பேர் வந்தாங்க. சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு சாயங்காலத்தில் வேலையெல்லாம் முடித்த பிறகு எல்லாரும் வருவாங்க, உட்காந்து அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, ஆழமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி தன்னுடைய ஃபெயிலியர், தன்னுடைய தோல்விகள் எப்படி கர்த்தர் உதவி செய்தார்னு ஆழமான காரணங்களை படித்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் 28 பேரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள், எங்களோட ஊழியம் செய்தவர்கள். ஆனால் என்னுடைய மகனை நாங்கள் கூப்பிட்டோம். அப்போ அவன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்துட்டான், அது பெரிய காரியம். ஆனால் எப்போ எந்திரிச்சு போயிடுவானோன்னு பயமாக இருக்கும். நானும் என்னுடைய மாமனாரும் அவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். அந்த நாளில் ஒரு நாள் மாலையில் நான் வந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் நான் வழி அனுப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. என்னுடைய மகன் அந்த செய்தி மூலமாக கர்த்தர் தொட்டார், தகப்பனுடைய செய்தி மூலமாகவே கர்த்தர் தொட்டார். எழுந்து போனான், அப்பா முன்னால் போய் முழங்கால் பிடிட்டு அழுது அழுது அழுது, இந்த ஆண்டவருக்கு நான் வேலை செய்ய விரும்புகிறேன், இந்த ஆண்டவருக்கு அடியானாக நான் மாற விரும்புகிறேன், தன்னை அர்ப்பணித்தான். அன்று பாருங்கள், அன்றிலிருந்து ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளே புகுந்தது. 17 வயது வாலிபன், 17 வயதாக இருக்கும்போது என் மகளை எடுத்துக்கொண்டார், அது துக்கம். 17 வயதாக இருக்கும்போது என் மகனை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டார், பெரிய சந்தோஷம். அதன் பிறகு எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் என்னோடு கூட நின்று அவன் மிகவும் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். எடுத்த அடுப்புலேயே பிரதர் தினகரனுக்கு சில நேரம் வேலை இருந்தால் ஆஃபீஸில் விடமாட்டாங்க, போகக்கூடாதுன்றுவாங்க. அப்போது அவன் என்ன செய்யன்னு தெரியாது, அவனை அனுப்புவோம், நீ போய் பிரசங்கம் பண்ணு. எனக்கு தெரியாது பிரசங்கம் பண்ண, அப்போல்லாம் நான் பின்னாலேருந்து ஜெபம் பண்ணுவேனே தவிர பிரசங்கம் பண்ண தெரியாது. அப்போ நாங்கள் சொன்னோம், நீ தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனால் போய் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல அவனுக்கு கிருபை செய்த அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வல்லமையாக வைத்து வருகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே உபவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுவார். உங்களுக்கு சமாதானம் குடும்பத்தில். அதன் பிறகு பாருங்கள், பெரிய சமாதானம், எல்லாவற்றையும் ஒரு மனமாக குடும்பமாக யாருடைய இடையூறு இல்லாமல் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாக செய்யும்படி ஆண்டவர் பலுகை பெருக செய்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா?
எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரை பற்றி கொண்டு அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். இன்றைக்கு எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாக போக போறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடிய போகுது. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன போதிக்கிறார்? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வாலிப வயதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பரிசுத்தம். பரிசுத்த எண்ணங்கள், உடை உடுப்பதிலே பரிசுத்தம். நாம் எப்படி தகுதிக்கேற்ற மாதிரி இருக்கிறோமா? உடை உடுத்துவதில் இருக்கிறோமா? செயல்களில் இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று பயந்து நடுங்கி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? தேவ பயத்தால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இதுதாங்க முக்கியமான வாழ்க்கை. ஒவ்வொருவரும் பயத்தோடு நம்ம அர்ப்பணிப்போம். இருக்கிற இடத்துல இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த எனக்கும் என் வீட்டாருக்கும் எனக்கு அருமையானவர்களுக்கும் நீ கற்றுத்தார், போதித்து வழி நடத்தும் என்று அர்ப்பணிப்போம். பெரியவாள் அப்படியே உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையை வாலிப வயதில் ஆண்டவர் பாதுகாப்பார். எல்லா பக்கமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தமாக நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். He'll be a friend to you. சிநேகிதராக மாறுவார். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் உங்களுடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். என் மகன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார். உடை உடுத்துவதில் பரிசுத்தம், பேசுவதில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம். உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் சிந்தனையில் பரிசுத்தம், பயபக்தி இருக்கும் பொழுது தெய்வ பயத்தோட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் கொடுப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. God's will that you should be holy. You should be holy. You should be a holy person. வேத புஸ்தகத்தில் பாருங்க, யோசேப்பு வாலிபன், அழகான வாலிபன். அவனுக்கு பாருங்க ஆண்டவரை பற்றி கொண்டவன். சின்ன வயதிலே அவங்க அப்பாவு கூட சேர்ந்து யாக்கோபோட சேர்ந்து இந்த ஜெபம் பண்ணுறதுனால சொப்பனம்லாம் காணுவான். சிறு வயதுலேருந்தே கர்த்தரோடு நெருங்கின வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு யோசித்து பாருங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? ஏசாயா 60:22 என்ன வாசிக்கிறோம்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். அப்படி சின்ன வயசில் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா பின்னால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் சொன்னது போல அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை தெய்வ பயம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், சிந்தனையில் அசுத்தம், வேண்டாத காரியங்கள், அசுத்தமாய் உடை உடுத்துவது, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற இச்சைக்குரிய நிலைமையில் உடை உடுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தூக்கி தள்ளி போடும். கர்த்தருக்கு பிரியமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்குது? பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும் பொழுது யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு பாருங்க. யோசேப்பு வாலிபனாக இருக்கிறான். அவனை விற்று போட்டாங்க அவங்க சகோதரர்களாம். அவன் போத்திபார் என்ற இடத்துல ஒரு அடிமையாகத்தான் போய் ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? The Lord will be with you at all times. கர்த்தர் எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த விதமாக அவன் இருந்ததுனால அவன் பரிசுத்தவானாக நடந்து கொண்டான். அப்பொழுது அந்த வீட்டு எஜமானி அவனை பாவம் செய்ய கம்பல் பண்ணுற, யாருமே இல்லை, வா தனிமையாக இருக்கிறோம், வா பாவம் செய்யலாம் என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் இப்படிப்பட்ட பயங்கரமான பொல்லாப்பை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தெய்வ பயம் தான். தெய்வ பயம். உங்களுக்கு முன்னால் டெம்டேஷன் வரும், சோதனை வரும். ஆதாம் ஏவாளுக்கு முன்னால் அவ்வளவு செல்வம், எல்லாம் அழகான விருட்சங்கள், அழகான சூழ்நிலை.
ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்தார். ஆனால் அந்த நிலைமையில் ஒரு சின்ன டெம்டேஷன், இந்த பழம் சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து போனாங்க. எனக்கு அன்பார்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்தில் உண்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருக்கு விருப்பமானதை மட்டும் நம்ம செய்கிறோமான்னு யோசித்து பாரு. அவன் என்ன சொன்னான்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் ஆண்டவர் பார்க்குறாரம்மா, நான் எப்படி பாவம் செய்வேன் என்றான். அதனால் பாருங்கள், அந்த பொம்பளை சும்மா இருக்காமல் அவனை ஜெயிலுக்குள்ளே போடுகிற நிலைமையில் போய் பொல்லாங்கு செய்தான். மனுஷன் பொல்லாங்கு செய்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள்? அவனை என்ன உயர்த்தினார்? எல்லா பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில். என்ன அழகான ட்ரெஸ், என்ன அழகான ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே ஒரு நாளும் இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தவான்களாக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் தெய்வ பயத்தினால் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவள், அதில் ஒரு புறஜாதியான் கொர்நேலி என்ற மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததான்? 2ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், நம்பர் 1 பாருங்க, தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, வீட்டார் குடும்பமா தெய்வ பக்தி உள்ளவராயிருந்தாங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, தர்மம் செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, கர்த்தரோடு உறவு கொண்ட ஒரு மனுஷன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன். முக்கியமா வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். இங்கே எப்படி இருக்குது? நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் பக்கத்து வீட்டில் சாட்சி உண்டா? பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்களா? அவங்களா காலையில் எழுந்துச்சா அவங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும், அவங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் என்னுடைய கணவருக்கு முதல் ஆஃபீஸர் ப்ரொமோஷன் கிடச்சிது, ட்ரெயினி ஆஃபீஸர்ன்று ஸ்டேட் பேங்க்கில். நாங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கிறோம். ஆந்திராவுக்கு போனால் அந்த இடத்துல கிறிஸ்டியன்னாவே தள்ளி வச்சுருவாங்க. நான் போய் வாசலில் வியாபாரம் பண்ணுவாங்க, ஏதாவது காய்கறி வாங்க போனால் எல்லாம் அந்த இருக்க பொம்பளைங்கலாம் ஓடி போயிடுவாங்க, தொடக்கூடாது, நாங்கள் அசுத்தமானவங்க. எனக்கு பாஷையும் தெரியாது, அதனால் அரவர பாஷையினால் ரொம்ப சந்தோஷமாக வியாபாரம் பண்ணிட்டு தனிமையில் வருவேன். அப்படி இருந்த இடத்துல தனிமையில் இருந்தோம், யாரும் பேச மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. எங்கள் வீட்டில் பக்கத்தில் அடியில் ஒரு வீடு, அவங்க அந்த குடும்பம் அவங்ககிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, அவங்களோட பழகாதீங்க, போகாதீங்க, பேசாதீங்க. ஆனால் அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, முதல்ல அப்படி தான் இருந்தாங்க, பேச மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் தினமும் நாங்கள் காலையில் அதிகாலையில் 2 பேரும் மெத்தையில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை துதித்து பாடுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இவங்க அப்படியே கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷம் இருக்குன்னு எங்கள்கிட்ட பழக ஆரம்பித்தாங்க. அந்த ஜனங்க சொன்னாங்க, ஏன் அவங்க கூட பழகிறீங்க என்றாங்க. இல்லை நாங்கள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை காண்றோம் அப்படின்னு எங்களோட பழகி 6 மாதம்தான் இருந்தோம். அந்த வீட்டார் எங்களோட சொந்த குடும்பம் போல் பழகுனாங்க. அதுக்கு பிறகு அவங்க மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் இப்படி அவங்கள விலக்கி வைக்கிறீங்க? அவங்கள தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஜனங்கன்னு சாட்சி கொடுத்தாங்க. அதனால் என்ன நடந்தது, நாங்கள் வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது அந்த யாரெல்லாம் எங்களை தள்ளி வச்சாங்களோ, நான் போன வியாபாரம் பண்ணாமல் ஓடி போயிடுவாங்களோ, அந்த பெண்கள் எல்லாம் என்னிடத்துல வந்தாங்க, அம்மா எங்களை மன்னிச்சுங்க, உங்களை அறியாமல் போனோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அந்த ஊரை விட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். நம்ம பயபக்தியை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலானவர்களாக மாற்றுவார், உயர்த்துவார். அப்படித்தான் இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியா, இஸ்ரவேல் தேசத்தால் அல்லாதவன். ஆனால் அவனுக்கு தெய்வ பக்தியோட குடும்பமாக ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் அனுப்பிச்சார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் மெசஞ்சர் கர்த்தரை அனுப்புவார். நீங்கள் கர்த்தரை பயபக்தியோடு தேடினீங்கன்னா, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஒருவேளை நீங்கள் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் படிப்பு என்ன ஆகுமோ, என் வீட்டார் எப்படி இருப்பாங்களோ, எனக்கு ரொம்ப பணம் இல்லையே, இதெல்லாம் கவலையே படாது. ஆண்டவர் ஒரு விசேஷத்தை தூதனை உங்களுக்கு அனுப்புவார். அந்த தூதன் வந்து சொன்னால்,
நீ இப்படி பேதுருன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை அனுப்பி ஒரு தேவனுடைய மனுஷன் அவனை கூப்பிட்டு அனுப்பு, அந்த வருவான்ட்டு நாங்கள் குடும்பமாக காத்திருந்தாங்க. அந்த இடத்துல வேதத்தில் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடும்பமாக யாவரும் காத்திருந்தாங்க. அவன் சின்ன ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு கொர்நேலியு பெரிய கூட்டமாக வீட்டில் வச்சுருக்கான். அங்கே பேதுரு வருகிறார் பாருங்க. அதில் ஒரு வசனம் பாருங்க, பேதுரு சொல்லுகிறார் 35ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:35 வாசிங்கம்மா. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே உகந்தவன். என்ன ஆச்சரியம் பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும்? எந்த தேவ பயத்தோடு நீதியை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருப்பார். அப்போ என்ன நடந்தது பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தெல்லாம் தெரியாது, ஆழமான அனுபவம் தெரியாது. கொர்நேலியு வீட்டார் அப்படியே கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு பேச 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 என்ன நடந்தது பாருங்க. 35ஆம் வசனத்தில் நான் அதை வாசித்தோம். 44ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் வசனத்தை கேட்ட அந்த மக்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியா இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வண்ணமா நம்ம மத்தியில் இறங்குவார். நீங்கள்லாம் வாஞ்சியோடு இருக்கிறவங்க, தாகத்தோடு இருக்கிறவங்க, பரிசுத்த ஆவி வேண்டும் என்று கேட்கிறவர்கள், பரிசுத்தான அபிஷேகத்துக்காக நாடி தேடுகள், தாகத்தோடு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவன் முதல்ல என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே அபிஷேகத்தை உங்கள் எல்லாருமே ஊற்றுவார். அத்தனை பேரும் புறஜாதியா, ஆண்டவரை அதிகமாக ஆழமாக அறியாதவங்க, ஏதோ ஜெபம் பண்ணாங்க, பக்தியாக தெய்வ பயம் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தால் நிரப்பினார். வாழ்க்கை தலைகீழாக மாச்சு. அவங்க மூலமாக புறஜாதியர் எல்லாரும் அபிஷேகம் பெறும்படி தேவனுடைய தன்னுடைய ஊழியர்களை உபயோகித்தார். அதே போல் பிரியமானவர்களே, உங்களையும் அதே மாதிரி உபயோகிப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க? குடும்பமாக அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறீங்க. ஜெபமே பண்ணுறது கிடையாது, சோத்திரமே கிடையாது, ஆண்டவரை தேடுறதே கிடையாது இருக்கிறவங்க இன்றைக்கு அந்த புறஜாதியான் கர்த்தருக்கு பயந்து தேடினது போல் நீங்களும் தேடுவீங்களா? எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் ஆண்டவர். எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் எல்லாம் சரியான சிஎஸ்ஐ சேர்ந்தவங்க, கோயிலுக்கு போவோம் வருவோம், அதோடு முடிஞ்சு போச்சு. ஆழமான அனுபவம் கிடையாது. ஆனால் என்னுடைய மாமனாருக்கு ஒரு பக்தி உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் வரும்பொழுது, ஊழியர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அந்த காலத்தில் 2 ரூபா 5 ரூபான்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தார், இந்த குடும்பத்தை தெரிந்து கொள்ள நினைத்தார். அப்படி இருக்கும் பொழுது சகோதரன் தினகரனோடு ஜனங்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள் பேச பேச அபிஷேகத்தை பற்றி அவர் அறிந்து கொண்டார். அப்போது ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 7 வருஷம் அந்த காலத்தில், நான் சொல்கிறது 1960s சொல்கிறேன். அப்போது இப்போ இல்லை, அப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்த ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ ஒரு நாள் ராத்திரி ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்திருந்தவர், அன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸில் ரொம்ப வேலை, அந்த வேலையின் மத்தியில் 9:30 மணி ராத்திரிக்கு வீட்டு திரும்பி வரும் பொழுது வீட்டில் குடும்ப ஜாவா நடக்குது. அந்த நேரத்தில் அவர் களைப்பாக இருந்தாலும் சாப்பிட போகாமல் முழங்கால் போட்டு பெற்றோரோட ஜெபிக்க வந்தார். பாருங்கள், ராத்திரி 9:30 மணிக்கு களைப்போடு இருந்த வேளையில் கர்த்தர் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். தேடுகிற கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்க, அவ்வளோதான், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அன்றைக்கு 3 மணி நேரம் ஆண்டவரை தரிசித்தார். இயேசு கிறிஸ்துவை தரிசனம் கண்டார். அப்போது அதன் பிறகு 60ஆம் வருஷத்தில் இந்த காரியம் நடந்தது. 62ல் ஊழியம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. அதன் பிறகு ஒவ்வொருத்தரையாக அபிஷேகம் பண்ணார். குடும்பத்தில் என்னுடைய மாமனார் அபிஷேகம் பண்ணார். நான் பெண்களுக்கு உபயோகிக்கும்படி இந்த சின்ன காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது. நான் அப்போ தான் திருமணமாகி புதிது. என் மகன் பால் தினகரன் 5 மாத குழந்தை. அப்போ எல்லா உறவினர்கள்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ பார்க்க வீட்டில் ஒரே வேலை, சாப்பாடு சமைச்சு போட்டிருக்கும் பொழுது நான் நினச்சேன், சாயங்காலம் 5 மணி இருக்கும், எனக்கு இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் ஜெபம் பண்ணவே நேரம் இல்லையே. உங்கள் தாகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க, உங்களுடைய வாஞ்சியை பார்க்குறாரு. உள்ளத்தில் நினச்ச எல்லாரும்
சாயங்காலத்தில் பீச்சுக்கு போகலாமா, ஷாப்பிங் போகலாமான்னு யோசிக்கும் பொழுது நான் நினச்சேன், நான் இன்றைக்கி முழுசும் ஜெபம் பண்ணவே இல்லையே, ஆண்டோடைய சமூகத்தில் நான் முழங்கால் படிந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துடலாம் என்று சொல்லி ஒரு மறைவுக்கு பின்னால் யாருக்கும் தெரியாமல் முழங்கால் போட்டேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணேன். அது வரைக்கும் சத்தமே போட மாட்டேன், வாயை திறந்து ஜெபிக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கு என்ன அபிஷேகம் பண்ணும்பொழுது சத்தமிட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன். எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த விதமாக கர்த்தர் ஒவ்வொருத்தரையாக குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணேன். எங்களுடைய மருமகள் இவாஞ்சலின் வந்தா, அவளுக்கு இது தெரியாது, ஆனால் அவளே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அப்படி ஒவ்வொருத்தரையா சாம் பேரன் அபிஷேகம் பண்ணார். ஷில்பா இன்னைக்கு இப்போது கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்து அவளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஸ்வீட்டி ரொம்ப செல்லப்பிள்ளை மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். இன்றைக்கி பாருங்கள், ஜெபத்தில் அபிஷேகம் பெற்றதுனால பாட்டு மூலமாக அவளும் அவளுடைய கணவரும் வல்லமையாக வீக்கப்படுகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஷேரன் ரொம்ப வைராக்கியமாக ஜெபிப்பா. இப்படி எல்லாரையும் குடும்பத்தை நிரப்பினார். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு வாராவது கெட்டு போகுது தேவனுடைய சித்தம் அல்ல, பிரியம் அல்ல. அத்தனை பேர் அந்த சபை கொழுந்து விட்டு எறியணும். அப்படியே நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற விரும்புகிறவங்க முழங்கால் படியிடக்கூடியவர்கள். உங்களுடைய கால் நல்லா இருக்கும் பொழுது நல்லா முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. முதலாவது எனக்கு அருமையானவர்களே, முழங்கால் படியிட்டு அல்ல உட்கார்ந்து ஜெபிக்க முடியாதவங்க, முழங்கால் படிய முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியான ஒரு உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாரையும் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி வல்லமையினால் வரங்களினால் நிரப்பி சபையை ஆண்டவரை தமக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ள வந்து ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வாயை திறந்து கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் வாயை திறந்து கேளுங்க, 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 கேளுங்க. கேட்டால் ஒழிய ஆண்டவர் கொடுக்க மாட்டார். விரும்பி கேளுங்க. ஆண்டவரே, ஆசையா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். சகோதர தினகரனுக்கு குடும்பமாய் கொடுத்தது போல ஆண்டவரே, சந்ததி சந்ததியாக நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க எங்களை குடும்பமாய் நிரப்பும். குடும்பமா வந்திருக்கிறவங்க குடும்பமா கேளுங்க. இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது பிரியமானவளே, இறங்குகிறது பிரியமானவளே. கர்த்தர் தங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிக்க, ஸ்தோத்திரிக்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். நிரம்புகிறது, நிரம்புகிறது, நிரம்புகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கு, 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 இறங்கு. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாலிபர்கள், வாலிப பெண்கள் கரங்களை உயர்த்தி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரை கொடுத்தாலோடைய நான் நம்மை விடுவதில்லை, கொடுத்தாலோடைய நான் விடுவதில்லை. கேளுங்க, கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, 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 கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலி வீட்டில் பொழிந்தது போல கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறார், பொழிந்து கொண்டிருக்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரமால ஹரபானா ஷரபாலி பரகலபானி ஷரபா. எஸ் லார்ட். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. யாரும் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்க, நிரப்பி கொண்டிருக்க, நிரம்பி வழிகிற பாத்திரம். குடும்பம் குடும்பமா, குடும்பம் குடும்பமா கர்த்தர் மாற்றுகிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உரிமாலபா ரீபலபான் ஈஷாலபான். ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்துதிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்துதிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Father, thank you all, thank you Father, thank you Father. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். Thank you Father.
எனக்கு அருமையானுடைய ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு யார் யாரெல்லாம் கட்டுகளோடு வந்திருக்கிறீங்க, ஒருவேளை பாவ கட்டுகளாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், வியாதியின் கட்டுகளாக இருக்கலாம், அல்லது இல்லாமையின் நெருக்கத்தின் கட்டுகளாக இருக்கலாம். அது எந்த கட்டுகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உலாவி கொண்டிருக்கிற, உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற, நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி உங்களை விடுதலையாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. கொடுக்கிற தேவன், ஆண்டவர் கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா! என்ன சந்தோஷம்! ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற. பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். வியாதியிலிருந்து விடுதலை. என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அதன் வேர்களை அறுத்து போடுகிறார். கிட்னியை ஃபெயிலியராக இருக்கலாம், என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். விடுதலையாக்கி கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். வெறும் ஃப்ரீயாக விடுதலையாகி நீ வீட்டுக்கு செல்லலாம். பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியான விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுமா. கர்த்தர் செய்த நன்மைக்காக வாயை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா எல்லா கரங்களை தட்டி நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லும்.